லைஃப் வீடியோ தான். இன்னைக்கு நான் வந்து ஒரு வேக்யூம் கிளீனரோட ஒரு போர்ட்டபிள் ஃப்ரூட் பிளெண்டரோட ரிவ்யூ எல்லாம் கூட உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் குக்கிங் கிளீனிங்னா நார்மலான ஒரு ரொட்டீன் டே தான் அதில் இருக்க போகுது. போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் போடுற ட்ரெஸ்ஸஸோட லிங்க்ஸ் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இல்லை, ரொம்ப கஞ்சியா கொஞ்சம் பேர் என்னோட ட்ரெஸ்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணது தான். லவ்லி தமிழ் சேனல் ஃபேப்ரிக் ஹால்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் இந்த ஃபேப்ரிக் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் வீட்டில் போட்டுக்கிறதுக்காக ஒரு மேக்ஸி மாதிரி நான் ஸ்டிச் பண்ணது தான். ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷார்ட் போட்டுருக்கிற மாதிரி நல்லா கீழே வரைக்கும் இறக்கி கொடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம், பட் இங்கே வரைக்கும் இறக்கி கொடுத்துட்டு கீழே ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ 3/4 ஸ்லீவ் நார்மல் நெக் லைன், இதுதான் இந்த ட்ரெஸ். இந்த மாதிரி ஒரு அம்பர்லா டாப் தான் நம்ம தையல் சேனலில் லாஸ்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் அதை பாருங்க. கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டிச் பண்ணுற வீடியோ இன்னைக்கு ஸ்டிச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதையும் கூட நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுற டே. பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கர்டன் நேற்றே துவச்சு காய வச்சு வச்சிருக்கேன். கர்ட்டன்லாம் நம்ம மாற்ற போகிறோம். வேலையை பார்க்கலாம். இது வந்து கர்டன் நேற்று ராத்திரியே நான் துவச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து காலைல வெளிச்சம் அடிக்குங்கிறதுக்காக ஒரு பெட்ஷீட் எடுத்து நான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இப்போ இந்த பெட்ஷீட்டை கீழே விரிச்சு இந்த பெட்ஷீட் துவைக்க போடுறது தான். ஸோ இந்த பெட்ஷீட் கீழே விரிச்சிட்டு நான் இதில் வந்து பில்லோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். இன்னைக்கு இது செய்யணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டு டூ லிஸ்ட்டோ இல்லை நம்ம போர்ட்லேயோ எழுதிட்டோம்னா அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எப்பயுமே பிளானர்னு தான் சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு தெரியும். சேம் ப்ராசஸ் தான் இப்போயும் ஒர்க் ஆகுது, யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாமல். வந்து லோரியல் பாரிஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதோட ஸ்வாட்சஸ் அண்ட் ரிவ்யூ வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செப்பரேட் வீடியோவாக ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அந்த லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் ஒரு 10 நாளாக இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து பெட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். மோஸ்ட்லி இதில் இருக்கிறதெல்லாம் யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தருண்ட ஸ்மெல், இந்த பெட்ரோல் ஸ்மெல்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் பவுச்சில் நிறைய கபோர்ட்லலாம் போட்டு அதை ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த இடத்துல இந்த சார்ஜர் எக்ஸ்ட்ரா ஃபோன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நான் ஒரு சக்ஷன் ஷெல்ஃப் மாதிரி வைக்கலான் இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்துட்ருக்கேன். வெயிட் லாஸ் வீடியோ வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இடையில ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த பெட்ஷீட் இது பண்ணிவிட்டு இந்த பெட்ஷீட் மாற்றிருக்கேன். இதுவும் வந்து ஒரு ஃபிட்டட் பெட்ஷீட் தான். அடியில் எலாஸ்டிக் இருக்கும். ஜஸ்ட் நம்ம 4 பக்கமும் மாட்டி விட வேண்டியதான். இதே பெட்ஷீட் ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து நம்ம தையல் சேனலில் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா போதும், அது கலண்டு வரும். நமக்கு வந்து டெய்லி தட்டினோம்னா மட்டும் போதும், வேறு எந்த ப்ராசஸுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து பில்லோலாம் எடுத்து வச்சுட்டு அடுக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறப்போ இதை இன்றைக்கி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிற மாதிரி என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இது முடிச்சுட்டு நம்ம போய் ஒரு ஸ்மூத்தி குடிப்போம், இது முடிச்சாதான் ஸ்மூத்தி குடிக்கணும், இது முடிச்சாதான் வெப் சீரிஸில் இந்த எபிசோட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து விண்டோவில் வந்து ஸ்க்ரீன் போட போகிறோம். நான் நேற்றே ஸ்க்ரீனை வந்து துவச்சி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை வந்து மாட்டி விட போகிறேன். ஸோ இந்த ஏறி நிற்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கருணை கொடூரமாக தெரிஞ்சேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விலாகில் ஃபுல்லாகவே வாங்க, அப்பியர் ஆகுங்கக்கா, நீங்கள் பார்க்குறத மட்டும் இது பண்ணாதீங்கன்னா. லாஸ்ட் விலாகில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஏன் நிறையன்னு சொல்கிறேன்னு தெரில, ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே ஃபுல்லாக வரலான் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ரூமுக்கு இந்த ஒரு கர்டன் தான் நான் வாங்கினதுலேருந்து இதை துவச்சி தான் போடுறேன். இந்த கலருக்கு இந்த பர்பிளோட இதுக்கு வந்து இது செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அதனால் இதுதான் திருப்பி போடுறேன். வேறு ஏதாவது ஒன்று வாங்கணும், இதே கலர் மாதிரி மாற்றி போடுற மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த கர்டன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக தான் இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கேன். ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன்லாம் இல்லை, கொஞ்சம் ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் முடிச்சுட்டு போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்றைக்குமே நான் க்ளீனிங் ஒர்க் வந்து பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லோரும் கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி நான் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா மாமா வந்து பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளில வந்துட்டேன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வேலையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அடுத்து இந்த லாண்ட்ரி பாஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேபிள் நம்ம அன்றைக்கி க்ளீன் பண்ணோம்ல, க்ளீனாக தான் இருக்குது. ஜஸ்ட் அப்பப்போ எடுத்து வச்சிடுறேன். ஓரத்தில் எடுத்து வச்சுட்டேன்னா க்ளீனாகவே தான் இருக்குது. அன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணப்படி தான் இருக்குது. இது திருப்பி நான் என்னைக்காவது ரொட்டீனாக ஷூட் பண்ணேன்னா அன்றைக்கி தான் வந்து கசமுசான்னு ஆகும். அப்புறம் வந்து நம்ம மறுபடியும் சரி பண்ணணும். அதை பெரிய உண்டியல் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பெரிய நோட் போடுறதுக்கு. இந்த குட்டி ஆப்பிள் உண்டியல், அது ஆப்பிள் தான் நினைக்கிறேன். இது வந்து நான் காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்ருக்கேன். எத்தனை பேருக்கு உண்டியலில் காசு போடுற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஜுவல்லரிஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நான் ஜுவல்லரியோட அந்த இதில் வைக்கிறேன். அதை அப்புறமா தனியாக நைட்டு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுவேன். அது மாற்ற இடத்துல மாட்ட மாட்டேன். கொஞ்சம் பேர் என்னோட லென்ஸ் பற்றி கூட கேட்டிருந்தீங்க. இது வந்து இன்னைக்கு ரிசீவ் பண்ணது லென்ஸ் கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸ், ஃப்ரெஷ் லுக்கோட ஒரு கிரே கலர் லென்ஸ். என்னோட பவர் பார்த்தீங்கன்னா -2. இதுக்கு ஃப்ரீயாக ஒரு லென்ஸ் சொல்யூஷன் பாட்டில் வந்துருந்துச்சு. அதோட நம்மளோட லென்ஸ் கேஸும் வந்துருந்துச்சு. எப்பயுமே இது 2 ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லென்ஸ் கார்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலர்ட் லென்ஸ், நார்மல் லென்ஸ், அப்புறம் உங்களுக்கு பவர் இருக்கிற லென்ஸ், பவர் இல்லாத லென்ஸ்னு எல்லாமே அங்கே உங்களுக்கு கிடைக்குது.
லென்ஸ் பற்றி செப்பரேட் வீடியோ வேணா கூட கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேக்யூம் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப போர்ட்டபுளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுதான் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 month ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி. ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடுற மாதிரி இருக்குது. வீக்லி ட்வைஸ் வந்து மாப் போட்டால் போதுங்கிற அளவுக்கு இருக்குது. அட்டாச்சிங் ரிமூவிங் எல்லாமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் கலர் பட்டன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ இந்த ரூமில் வந்து எவ்வளோ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரியும். டெய்லி க்ளீன் பண்ணுற ரூம் தான், ஆனாலும் இப்படி தான் இருக்கும். வேக்யூம் நான் டெய்லி பண்ணுறதில்ல, வீக்லி 1 or 2 தான் பண்ணுறேன். ஸோ இதை மேலே எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த பட்டன் மட்டும்தான். இந்த பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இது வந்து அந்த geek பிராண்டோடது. ஸோ இதில் வந்து சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ 3 point இருக்கணும். நான் 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 45 minutes ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 45 minutes வரைக்கும் இருக்கும். இதோட மேக்ஸிமம் லெவலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய ஆக்சசரிஸ் வருது. ஒரு ஃப்ளோர் வேக்யூம் கிளீனர், ஒரு பிரஷ் வேக்யூம் கிளீனர், அப்புறம் ஜஸ்ட் வந்து நம்மளோட கர்டன், நம்மளோட ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ற மாதிரி ஒரு வேக்யூம், நம்ம கார் எல்லாம் க்ளீன் பண்ற மாதிரி. இது எல்லாத்துக்குமே நான் டெமோ இந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நேத்து நான் அந்த டெமோ ஷூட் பண்ண அதை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப போர்ட்டபிளா இருக்கு. இந்த சின்ன பிரஷ் வந்துச்சுன்னா அது இவ்வளவு தூரம் தான் இருக்கு. ரொம்ப போர்ட்டபிளா இருக்கு. ஸோ ஈஸியா என்னால க்ளீன் பண்ண முடியுது. நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெல்ப்புக்கெல்லாம் எந்த அக்கா வரதில்லை, எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணும். யூடியூப் பிரைடல் மேக்கப் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ வேக்யூம் கிளீனர் அப்படின்னு பார்க்கல ஒயரோட அந்த பெரிய இது இருக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே போற மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. பட் இது வந்து போர்ட்டபிளா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளோரோட அட்டாச்மெண்ட் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் டைல்ஸில், வுட்டில் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம், மார்பிள்ஸ்லன்னு. ரொம்ப சூப்பராக நான் வந்து இதில் கீழே டீ தூள் கொட்டி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்த புதுசில் நான் க்ளீன் பண்ணுறேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் வந்து கீழே வந்து டீ தூள் கொட்டியிருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பீட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பீடில் வந்து லோ அப்புறம் ஹை செக்ஷன் 2 ஸ்பீட் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுது. நூலாக இருக்கலாம், இல்லை வந்து வெங்காயத்தோல், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடுது. பின்னாடி மட்டும் ஒட்டிக்கும், சில இதில் வந்து பின்னாடி மட்டும் தள்ளி தள்ளி வரும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கழட்டிக்கலாம். ஸோ இது வந்து 2ஆக இருக்கும். இதையும் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கழட்டிக்கலாம். இதில் தான் உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இதை நீங்கள் கரெக்டாக டஸ்ட்பின் கீழே வச்சு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குப்பை எல்லாமே அதுக்குள்ளே கொட்டிடும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே கார் ஷெட்டில் கொட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லா குப்பையுமே வந்து அதுக்குள்ளே வந்துடுது. அதை வந்து நீங்கள் நேராக டஸ்ட்பின் கிட்ட வச்சு அந்த ப்ரெஸ் பட்டன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நேராக அந்த டஸ்ட்பின்குள்ளே வந்து எல்லாமே கொட்டிடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக அதுக்கு எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்லை. திருப்பி இது 2ஐயும் அட்டாச் பண்ணுறது ஜஸ்ட் அதோட அடியில் மாட்டி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே அட்டாச் ஆகிக்கும், அவ்வளவுதான். இங்கே நான் வலது கையில் வச்சிருக்கேன்ல, அந்த சைடு பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியும். இது வந்து நார்மல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கார் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஷெல்ஃப், நூக்ஸ் இதெல்லாம் கூட அதில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் நம்ம வந்து ப்ரஷ் வச்சு தட்டிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஈஸியாக இருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானும் என் அண்ணாவும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஷெல்ஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்து க்ளீன் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்மளோட கிளாஸோட ஸ்லைடிங் டோஸாக இருக்கலாம், இல்லை இந்த ஷெல்ஃபுக்குள்ளே இருக்கிற அந்த நூக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒட்டடையெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துருது. கார்லையும் நீங்கள் ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ண முடியுது. காரில் நான் ஷூட் பண்ணேன், பட் ஆனால் அது வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, நானே ஃபோன் வச்சுட்டு ஷூட் பண்ணதுனால. இது இன்னொரு அட்டாச்மெண்ட், இந்த ப்ரஷ் அட்டாச்மெண்ட்டோட இருக்குது. இது நீங்கள் சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு, உங்களோட மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்மளோட சோஃபா செட், நம்மளோட பெட்டு இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு கார்பெட் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த கார்பெட் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் போய் தட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தது தான். ஜஸ்ட் செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சதில் இதுக்கு அடியில் அவ்வளோ இது சேர்ந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வந்து தூசி டஸ்ட் வந்து கலெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இப்போ ஓரளவு மிடில் ரேஞ்ச் அஃபோர்டபுளில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை தாராளமாக வாங்கலாம். இதுக்கு வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இந்த பேட்டரி வந்து நீங்கள் ஒரு 4 hours சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அடுத்து ஒரு 45 minutes வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதோட பேட்டரி லெவல் பார்த்தீங்கன்னா 2200 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெமேஜ் ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதில் இத்தனை ஆக்சசரிஸ் வருது. உங்களுக்கு ஒரு வேக்யூம் வருது, உங்களுக்கு ஒரு வந்து ஃப்ளோர் கிளீனர் வருது. இது எல்லாத்தையுமே உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷ் இருக்கிறத வந்து நீங்கள் பெரிய வேக்யூம் கிளீனரோட அந்த ராடில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சுத்தமாக ஒயரே இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வந்து சிக்கிக்கிற வேலையெல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் ஏதோ ஒரு நானோ டஸ்ட் ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதா போட்டிருந்துச்சு. ஸோ அதனால டஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. அது வந்து என்னோட அந்த கார்பெட்டில் பார்க்கல எனக்கு நல்லா தெரிஞ்சு. ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மல்டிபிள் ஆக்சசரிஸ் வருது அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட கண்ணாடி இது வந்து இந்த ஸ்கின் கேர் கேபினெட் வந்து க்ளீன் பண்ணுறேன். இதோட லிங்க் நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்ரூம் கேபினெட்டாவோ இல்லை வந்து நீங்கள் ஸ்கின் கேர் கேபினெட்டாவோ யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து 2 ஹூக் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சே நீங்கள் வந்து அதை ட்ரில் பண்ணி தான் உள்ளே இது பண்ணணும். மேலேயும் ஒரு லேயர் மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் அந்த மாஸ்க் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி அந்த வரிசை ஃபுல்லாக நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். வெளியில் வந்து உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சில்வர், இது பிளாஸ்டிக் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் வந்து உங்களுக்கு
மிரர் வந்திருக்கு. பிளானட் அப்படிங்கிற பிராண்டோடது. இது நம்மளோட ஒரு பழைய vlogல காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 2 லேயர் மாதிரி இருக்கும். மேலே ஒரு லேயரில் வச்சுக்கலாம், கீழே ஒரு லேயரில் வச்சுக்கலாம். அகலம் ஜாஸ்தி இருக்காது, பட் உயரம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு டூத் ப்ரஷ் ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க, இதை வந்து நீங்கள் பாத்ரூம் கேபினெட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டூத் ப்ரஷ் ஹோல்டராக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இதை வந்து ஸ்கின் கேர் கேபினெட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி மாற்றுறதுன்னு கூட தெரில பாருங்கள். ஸோ வந்து டூத் ப்ரஷ் ஹோல்டராக வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணுறது. அந்த சைடில் வந்து உங்களுக்கு 4 ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 ஷெல்ஃபில் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ குட்டி ஷெல்ஃப்னு 2 ஷெல்ஃப் இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கும். ரைட் சைட் கார்னரில் ஒரு பெரிய ஷெல்ஃப், நீங்கள் ஷாம்பு பாட்டில் வைக்கிற அளவு கூட இருக்கும். கீழே ஒரு மீடியம் சைஸ் ஷெல்ஃப் இருக்கும். அவ்வளவுதான் இதோடது. எனக்கு வாங்கி இத்தனை நாள் யூஸ் பண்ணதில் ஒரு குவாலிட்டி ப்ராப்ளமும் இல்லை. மேக்னெட்டிக் க்ளோஷர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் அவங்களே 2 ட்ரில் போடுறது கொடுத்துருக்கிறதுனால கொடுத்துக்கலாம். ஷெல்ஃப் எல்லாம் இல்லை, பாத்ரூம் ஷெல்ஃபோ இல்லை, இந்த மாதிரி தனியாக டைனிங் ஹால் கிட்டே இல்லைன்னா இது உங்களுக்கு ஈஸியாக செவுத்துலேயே இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிள் தான். தயிர் சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேன். வேறு எதுவுமே பண்ணல. நானும் அம்மாவும் கொஞ்சம் வெளில போகலான் இருக்கோம். ஸோ அதனால் இதை பண்ணி வச்சுட்டு போயிட்டேன்னா மாமா வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரே ஒரு குட்டி டம்ளரில் ரைஸ் மட்டும் வைக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக நான் பட்டர்ஃப்ளை பிராண்ட்லேருந்து வாங்கின குக்கர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. பால் தனியாக எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த பட்டர்ஃப்ளையோட குக்கர். 3 லிட்டர் குக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து பிங்க் சால்ட் போட்டு சாதம் மட்டும் நல்லா குலைவாக வடித்து எடுத்துட்டேன்னா பாலும் தயிரும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் வறுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து காய் பழம்லாம் வாங்க போகணும். இது மட்டும்தான் இருக்குது. என்றைக்குமே லாஸ்ட் டேயில் வந்து வேறு எதுவுமே இருக்காது. இந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து சும்மா ரஃபாக சாப் பண்ணி ஒரு வறுவல் மாதிரி வறுத்து வச்சுட்டு போயிட்டேன்னா மாமாவுக்கு வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதோட பூண்டும் ஜீரகமும் தட்டி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு இதில் போட்டு மூடிடுவேன். நல்லா வந்து அது அதுலேயே ரோஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் மசாலா போடுவேன். அந்த சைட் சாதம் ரெடி ஆகிடுச்சு, திறந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆறின மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. இதில் வந்து இப்போ மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அப்புறம் வந்து சோம்பு, ஜீரகம் அந்த 2 தூள் போட்டு உப்பும் போட்டு தண்ணியும் ஊற்றி மூடி வச்சுருவேன். அது ஓரளவு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கடைசி நேரத்தில் என்ன செய்கிறதுனே தெரில, ஆனால் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகணுன்றது தான் நமக்கு ஒரு சாப்பாடு இருக்குல்ல, அதுதான். ஸோ இங்கே வந்து தயிருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பச்சை மிளகா கூட இல்லை அந்தளவு இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் வந்து இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சைட் பாலும் தயிரும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ரைஸ் லஞ்ச் வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ உப்பு போட்டு இந்த நேரத்தில் உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு பத்தலை. ஸோ உப்பு போட்டு நல்லா குழச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பால் ஊற்றிக்கிறேன். நிறைய பால் கொஞ்சம் தயிர் ஊற்றி பண்ணால் மாமாவுக்கு பிடிக்கும். ஸோ அது நம்ம மத்தியானம் அவங்க சாப்பிட்றப்போ ரொம்ப இந்த ஸ்மெல் வராமல் இருக்கும், புளிச்சு போன மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் பால் ஃபஸ்ட்டு நல்லா விட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிரும் விட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தாளிச்சதையும் கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி நான் எப்போல்லாம் தயிர் சாதம் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் வந்து மாதுளம்பழம் உதுத்து வச்சுடுவேன். இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன். பட் மாதுளம்பழத்தை தனியாக உதுத்து வச்சுட்டு போவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போவேன். நான் இருந்தேன்னா மாமாக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி அவங்க எடுத்து அதை தூவி சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தயிர் சாதம் செஞ்சுட்ருக்கையில இந்த சைட் செஞ்சு வச்சுட்டு நான் வந்து 2 மாதுளம்பழமும் உதுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உதுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சிடும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். தயிர் சாதத்தில் சில்லுன்னு மாதுளம்பழத்தோட இது போட்டு அதில் வந்து சாப்பிட்றது அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதோட நம்ம காரசாரமாக ஒரு சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் லஞ்சு. நான் வந்து இதுதான் வந்து சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் ரீசெண்டாக வாங்கினது பிரேடன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இருக்கிற ஒரு போர்ட்டபிள் பிளெண்டர் தான் இது. நம்மளோட ஜோடியாக் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும், நான் அதில் தான் ஜூஸ் எல்லாம் போடுவேன். பட் இது போர்ட்டபிளாக நம்மளோட மில்க் ஷேக்ஸ் அடிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஸ்மூத்தி அடிக்கிறதுக்காக இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதையே வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அதிலே பிளெண்டிங் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியுது. இதோட ப்ரைஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் இப்போ குட்டி பசங்கள்லாம் வச்சுருக்கீங்க, காரில் எடுத்துகிட்டு போகிறீங்க, காரில் ஏதாவது உடனே பிளெண்ட் பண்ணி கொடுக்கணுன்னு இருக்கீங்க, பவுடர்லாம் பிளெண்ட் பண்ணுவாங்கல்ல பாலோட, அந்த மாதிரிலாம் பிளெண்ட் பண்ணுறது கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ரோட்டீன் ஷேக் ஜிம்லலாம் குடிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து நான் 2 தடவை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வந்து வீட்டில் வச்சு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இதாக இருக்குது. நான் இன்னும் வெஜிடபிள்ஸ் போட்டு பார்க்கல, பட் ஃப்ரூட்ஸு, மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் நல்லாவே வருது. இந்த ஒயரை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நம்மளோட மொபைல் சார்ஜர் மாதிரியே சார்ஜிங் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அவங்களே சார்ஜிங் ஒயரும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டா நான் ஒரு 5-6 டைம்ஸ் போட்டுட்டு திருப்பி நான் சார்ஜ் பண்ணிடுறேன். அது ஃபுல்லாக ட்ரை ஆகலை, பட் அதுக்குள்ளே ஒரு 5-6 தடவை போட்டுட்டு நான் திருப்பி இது பண்ணிடுறேன். ஸோ இது அடியில் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் பட்டன் அமுக்க வேண்டியது ரொம்ப ஈஸி தான். நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு வாழைப்பழமும் கொஞ்சோண்டு ஆப்பிள் பீஸும் இருந்துச்சு. அந்த ஆப்பிள் பீஸோட
கொஞ்சமாக நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகிடுது. ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கிறது தான் இதோட ப்ளஸ்ஸாக எனக்கு தெரியுது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் கேரி பண்ணிக்க முடியுது. எங்கேயும் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கனாலும் சரி, இல்லை குழந்தைங்களை கூட்டு எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கனாலும் சரி, ரொம்ப ஈஸியாகவே உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஜஸ்ட் ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்கள் கீழே வச்சும் பண்ணிக்கலாம், கையில் வச்சும் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஷேக்கிங்லாம் இருக்க மாட்டேங்குது. நார்மலாக நம்மளோட பிளெண்டரில் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான். டேஸ்ட்லாம் எதுவும் மாறல, ஒன்றும் ஹீட்டெல்லாம் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கேப்பை வந்து திருப்பி இதிலேயே போட்டு நீங்கள் வந்து லிட்டாக போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். எப்படி நல்ல நார்மல் கன்சிஸ்டன்சியில் தான். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி தான் நான் இந்த கிஃப்ட்டும் ரிசீவ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் சுபா வந்து ஹேண்ட்மேட் கிரியேஷன்ஸ் அப்படின்னு நம்மளோட எல்லா வீடியோலையும் அவங்களோட கமெண்ட் வந்து பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா இப்படி, அக்கா இந்த ட்ரெஸ்க்கு இந்த டாப் போட்டுக்கட்டுமா, அக்கா எப்படி இருக்கீங்க. நான் வீடியோவில் சொல்லலை, பட் இடையில நான் வந்து கீழே விழுந்து கால் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப கேராக வந்து நான் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்கீங்க அக்கா, இன்றைக்கி எப்படி இருக்குது கால் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளோட ஏப்ரல் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸில் வந்து அவங்க கலந்துக்கிறதா இருந்துச்சு, பட் முடியல. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த கிஃப்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து ஜெனி அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு லெட்டருக்குள்ளேயும் என்னோட ஃபோட்டோஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபோட்டோ அண்ட் இந்த சின்ன பேபியும் நான் தான், அண்ட் சின்ன பிள்ளை சைஸில் இருக்கிறதும் நான் தான். ஒரு நாள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி அழகாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. அண்ட் அவங்க அது கீழே ஒரு கோட்டும் எழுதியிருக்காங்க. A circle is round, it has no end, that's how long I want to be your sisterங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. எனக்கு பிரித்து பார்த்ததுமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சுபா. நான் சுபாக்கு வந்து இன்னும் இன்ஸ்டாகிராமில் கூட ரிப்ளை பண்ணல, ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட ஆஃபீஸ் ரூம் டெக்கார் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆஃபீஸ் ரூம் டெக்கார் வீடியோவாக தான் இருக்கும், ஆஃபீஸ் ரூம் டூர் வீடியோவாக தான் இருக்கும். நான் அதனால தான் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கோன்னு இந்த ஒரே போர்ஷனில் இருந்து பேசுகிறேன், சுற்றி எங்கேயுமே காட்டுறதில்ல. ஸோ இதை வந்து நான் வந்து நம்மளோட ஆஃபீஸ் ரூமில் தான் வைக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஸோ கைண்ட் ஆஃப் யூ, லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நான் என்னோட விஷன் போர்டோட பிரிண்ட் அவுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் டூருக்காக. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிருக்கேன். ஆஃபீஸ் ரூம் டூர் வர்றப்போ இதுவும் உங்களுக்கு தெரியும். இது என்னோட விஷன் போர்டு ஆர் வந்து ஒரு ஹாப்பினஸ் போர்டு அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் அங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த போர்டு மட்டும் கொடுக்கல, அவங்க இந்த கீ செயினும் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஜெனிங்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் க்யூட் கீ செயினும் வந்து அதில் அவங்க வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோவை தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே கேமரா ஷூட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் உள்ள இம்போர்ட் ஆகிட்டுருக்கு, ஒரு ஃபைலாக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நைட்டு டின்னர் என்னென்னு பார்க்கணும். நைட்டு மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஸ்மூத்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல தயிர் சாதத்தை மத்தியானம் வெட்டுன்னு வெட்டிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். வ்ளாக்ஸில் இன்னும் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், இன்னும் என்ன மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வ்ளாக்ஸ் பிடிச்சிருக்கு. அந்த வ்ளாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் இன்னும் லைவ்லியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்குது, என்னெல்லாம் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் இருந்துச்சுன்னா நான் அவ்வளோ ஹாப்பியாவேன். ஸோ ப்ளீஸ் ஒரு 1000 லைக்ஸ் கொண்டு வரலாம் வாங்க.